Naturals presents Kalyanamalai Business Conclave. வையத் தலைமைக்குள் சாதனையாளர்களின் சரித்திரம். நம்மளுடைய அடுத்த பேச்சாளர் ஸ்ரீராம் ரங்கராஜன், a business leader with 30 years of experience consumer durables and electronics industry la. Currently the executive vice president of consumer business Murugappa group, CG Power and Industrial Solution Murugappa group la irkaru. இவர் நிறைய business of market expansion projects la work பண்ணிருக்கார் for brands like Panasonic, Crompton Greaves, Butterfly, Whirlpool. இது மாதிரி ரொம்ப பாப்புலர் பிராண்ட்ஸ்ல he has worked and led business with 1000 crore spearheading turnaround strategies. இவருடைய ப்ரொஃபைலில் எனக்கு லாஸ்ட்டாக எழுதின ரெண்டு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. எக்ஸ்ட்ரீம்லி பேஷனேட் அபவுட் மென்டர்ஷிப், லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஸ்பைரிங் யங் மைண்ட்ஸ். கோல்ட் மெடலிஸ்ட் அண்ட் பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் அவார்டு வாங்கியிருக்காரு. ஸ்ரீராம் சார், ஓவர் டு யூ. மரம் தேடுறது கடையில் போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க. பொண்ணும் பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல. அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குகிற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த வாய்ப்பு அளித்த கல்யாண மாலை குடும்பத்திற்கும் திரு மீரா மேம் எஸ்பெஷலி உங்களுக்கும் ஐ ரியலி வாண்டட் டு தேங்க் யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் மை சின்சியர் கிராட்டிடியூட் டு மை பேரண்ட்ஸ், my gurus, my teachers, my mentors who actually chiseled me to be whom I am today, and my families who has actually sacrificed many things for my professional gains. My sincere gratitude goes to all of them today. என்னோட சக்ஸஸ் ஒரு ஜேர்னி வந்து எல்லோரும் சொல்லுவாங்க எல்லாரோட சக்ஸஸ்க்கு பின்னாடியும் என்னை யாராவது இருப்பாங்க அப்படின்னு. பட் என்னோட சக்ஸஸ்க்கு பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்குது. The story is not unique, but it actually taught me one thing. The life does not give opportunities, we create them. நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம தேடி போகணுமோ நம்ம க்ரியேட் பண்ணும்போது நமக்கு வரும்னு நான் வெயிட் பண்ணக்கூடாது. அது பிக்கஸ்ட் லேர்னிங் தட் ஐ ஹவ் ஆக்சுவலி டன் இன் மை 30 years ஆஃப் மை டைம். என்னோட ஜேர்னி வாஸ் நாட் ஸோ ஈஸி. நான் வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஸ்கூல்லையோ எங்கேயும் ஜாயின் பண்ணி வரல. ஐ ஸ்டார்டட் இன் அ வெரி ஹம்பிள் லைஃப் and it actually taught me one valuable lesson is prestigious school or talent is not going to decide your future. It is the hunger to learn, your perseverance, vidamuyarchi, and the willingness to step out of your comfort zone. இந்த மூணு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வானமே இல்லை. That's the main important thing I just want to share my life today. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கரூருங்கிற ஒரு இங்கே கோயம்புத்தூர் பக்கத்தில் எல்லாருக்கும் தெரியும். கரூர்னு ஒரு கிராமத்தில் இது ஒரு அழகான ஒரு 400 குடும்பம் உள்ள ஒரு காலனி. அப்பா வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். என் உலகம் எல்லாம் அந்த 400 குடும்பம் தான். அதுக்கு மேலே நீங்கள் வெளியில் தெரியாது. தமிழ் தான் எப்போவுமே எங்கள் தமிழ் தான் பேசிகிட்டு இருந்தோம். இங்கிலீஷை பற்றி ஒரு நாலேஜ் கூட எனக்கு தெரியாது. டீச்சர் சொல்லுவாங்க என் மெமரிலாம் நல்லா இருக்குது, இன்டெலிஜென்ட்டாக இருக்கான், ஏன் மார்க் வாங்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு. ஏன்னா நான் பாதி நேரம் விளையாட்டுலேயும் ஃப்ரெண்ட்ஸ்லேயும் இருந்தோடனே வீட்டுக்கே வர்றது கிடையாது. அவருக்கு ஸ்கூலுக்கே போகிறோமா நான் வீட்டுக்கே போகாமல் பாதி நேரம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததுனால ஆக்சுவலி பாஸ்ட் அவுட் மை 12th ஸ்டாண்டர்ட் வித் வெரி ஆவரேஜ் மார்க். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருந்தவங்கெல்லாம் என் கூட விளையாண்டு கடைசியில் அவங்கெல்லாம் இன்ஜினியரிங் சீட் போயிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நான் தனியாக இருக்கும்போது அன்றைக்கி தான் மை ஃபஸ்ட் டிசப்பாயின்மெண்ட். ஐ ரியலைஸ்டு வாட் த வேல்யூ ஆஃப் எஜுகேஷன் ஆன் தட் பர்டிகுலர் டே when everybody left me and said tata bye bye, I'm joining engineering. It was a disappointment for myself and I actually disappointed my parents as well. Anik முடிவு பண்ணேன் that I need to take responsibility of my life. Since I want to pursue engineering, so I joined a diploma in mechanical engineering with Shanmuga Engineering College and Technology. Today is Sastra, is one of the very famous and reputed college at that point in time. From an average student like Sonamari, I became number 1 in every semester in every year, and that I became a best emerging outstanding student of the year. And I also received a gold medal from Kanchi Kamakodi Trust. I think this is one of the valuable
once in a year they actually select few, one person, and I was so fortunate to get a blessings from Kanchi Paramacharya. That day I learned a very big lesson in my life I want to share with you guys. பழைய காலம் எதிர்காலத்தை நிர்ணயிக்காது. Your past will not or does not define your future. And second, you are never late to start your journey. So that was the biggest lesson that I've actually learned on that particular day. I want to share it with all of you. But அதே உற்சாகத்தோட அதே வேகத்தோட இன்னும் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு I moved to Bangalore. அங்கே வந்து I got a job in an air conditioning company to sell air conditioners. அங்கே எப்படின்னா ஏசிஸ் 1994லாம் பெங்களூர்லாம் ஊட்டி மாதிரி தான், ஊட்டி எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். ஸோ ஒரு அண்டார்டிகாவில் போய் எஸ்கிமோஸ்ட்டை ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் எப்படி விற்கணுமோ அந்த மாதிரி நான் போய் ஏசி விற்கிறதுக்காக நான் பெங்களூர் கிளம்பி போனேன். ஆக்சுவலி நான் இட் வாஸ் ஸோ டிஃபிகல்ட் ஃபார் மீ. என்னோட ஒரு மாதம் ஃபஸ்ட்டு மாதம் என்னோட ஸ்டார்டிங் சேலரி 700 ரூபா. That was the life which I started my life with 700 rupees as income, where I need to survive, I need to eat, I need to travel, I need to buy clothes, all at 700 rupees was my starting salary. I've decided that I will not ask my parents, and I will stand on my own leg. நல்ல விஷயம் என்னென்னா, அப்போ அந்த காலத்தில் சேல்ஸ்மென்ட்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்று ஃபிக்ஸ்டு சேலரின்னு இருக்கும், அப்புறம் தான் தெரிஞ்சது இன்னொன்று இன்சென்டிவ் கொடுப்பாங்க. இப்போ எல்லா சேல்ஸ்மேனும் இன்சென்டிவில் தான் நிறைய பணம் வரும். அப்போ என்ன பண்ணேன்னா, இப்போ நிறையா விற்றா நிறையா பணம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மைண்டு ஃபுல்லாக எப்படி நிறையா பணம் சம்பாதிக்கலான்னு போயிட்டு இருந்தது. அப்போது அந்த காலத்தில் ஒரு ஃப்ரேஸ் இருக்கும், சேல்ஸ்மேன், அது ஒரு ஸ்டீரியோ டைப்பாக இருந்தது. ஒரு சேல்ஸ்மேன் வரான் அப்படின்னாக்கா, ஓகே, கழுத்தில் டை, கையில் பை, வாயில் போய், ஏதோ நம்ம தலையில் கட்ட வரான் நம்ம அப்படின்னு. நம்ம போய் ஹலோ மேம் என்னங்க எனக்கு அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணி விற்கிறதுக்குள்ளே நிறையா சொல்லி அடிக்கி சொல்லி கடைசியில் விற்றுட்டு வரும்போது எப்பாடான் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எங்கள் அப்பா ஒரு காலத்தில் எங்கிட்ட சொல்லுது ரொம்ப இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்குது. ஐ வில் நெவர் ஃபர்கெட் வாட் மை ஃபாதர் டாட் மீ தட் டே. Be truthful to yourself and be truthful to your organization that you work for. அது இல்லைன்னா உனக்கு நிம்மதி தரா ஸ்ரீராம் எனக்கு சொன்னது. அப்போலேருந்து ஐ decided to change my course of my way of working. I start to approach every consumer instead of what I can take from them, what I can give it to them. I actually follow even till today, even to my employees, my dealers, my vendors. I have not come here to take from you. I have come here to share my knowledge so that both of us actually go together. That ethical work relationship brought me so many friends, and relationships had been sustaining for a long time. So that was the biggest lesson that I've learned that particular day was there is no right way to do a wrong thing. Ethics is very, very important, and that's what is actually going to hold your character. நீ எவ்வளோ பணம் சம்பாதிச்சு எவ்வளோ நல்ல நம்ம லீடர்ஷிப் வந்தாலும் எத்திக்கலாக பிஸ்னஸ் பண்ணல, எத்திக்கலாக சம்பாதிக்கலாம் அப்படின்னா it will not stay for a long time. So that is the second lesson which I have actually taught me, and I was so fortunate I've learned it at my younger age. எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. கல்யாணம் ஆச்சு. I was happily married, and I had 2 kids. My wife was working for a bank. She was in a city banker. And we lived in Chennai, one house, my parents would have known. So 2 income, very happy. 1 half expense under, so I thought of making little money, and I want to be very comfortable. I got a call from a US multinational corporation to come to Delhi to turn around business operation, loss-making proposition. அது லாஸ்ட்லேருந்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ணால் உனக்கு வேலை இருக்குது, இல்லைனா கிடையாது. இது வேறு அடுத்த ஒரு பொறி வச்சாங்க அதில். ஸோ ஐ ஹவ் டு டேக் அ ரிஸ்க். இங்கேருந்து நான் ஃபேமிலியை மூவ் பண்ணி டெல்லிக்கு போனோம் அப்படின்னா my wife will not work because I have 2 kids, so somebody has to take care of the kids. So double income become a single income. And நான் போகிற இடமும் டெல்லி. தமிழ்நாடு தவிர்த்து பெங்களூர் தவிர்த்து எதுவுமே பார்க்காத நிலைமையில் நாங்கள் போய் இருக்கும்போது ஹிந்தி. அண்ட் செகண்ட் திங் இஸ் கார்பரேட் அட்மாஸ்பியர். கார்பரேட் அட்மாஸ்பியர் அப்படின்னாக்கா எல்லாம் நீங்கள் சொல்ல மாதிரி கோட் போட்டு அப்படியே நேராக யாரையுமே பார்த்து பேசவும் முடியாது. நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரீடஸும் கிடையாது. அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஃப்ரம் டாப் பி ஸ்கூல்ஸ். எனக்கும் நான் இங்கே டிப்ளமா படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு நார்மல் கிராஜுவேஷன் பண்ணி முடிச்சுட்டு when I went there, it was really a uncomfortable, unpleasant experience that I had. But one thing which was still driving me was the passion to succeed. That சார் சொன்னார், எது பண்ணாலும் பேஷனேட்டாக பண்ணும் அப்படின்னு. செகண்ட் திங், hunger to grow. All of them actually made me to learn, acquire lot of skills.
So I became one of the best marketing person in that particular time, and I turned around the business from a loss making it to a profitable organization. I think that has actually taught me a third important thing in my life is every challenge that comes across is an opportunity. And the success is guaranteed for those willing to step out of comfort zone. So ஒவ்வொரு நிலைமையிலும் நான் பார்க்கறேன் என்னோடது வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கும் போது வீட மாற்றுவேன். You will not believe in my 30 years of time I have learned 16 different cities, 17 houses, and my children has actually studied in 10 schools. எப்படி கேட்கலாம் 12 வரைக்கும் தான் படிக்கணும் 10 every year I used to change a place because I just feel that every time I'm learning something new and I'm able, so that is something which drove me, and that's where actually now within 7 years in an organization I got 4 promotions from a deputy manager to a director level I reached, which is one of the fastest promotion unheard of in any of the industry or in the company, all because of the knowledge that I've acquired and the skills that I possessed and then the contribution that I've actually done. That actually brought me to this level. ஒரு இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு அவர் சொன்னது இன்னும் மறுபடியும் ஞாபகம் வந்தது. சம்டைம் யூ ஹவ் டு டேக் அ பேக் சீட் அண்ட் திங்க் வாட் இஸ் யுவர் பர்பஸ். நீ எதுக்காக நீ இந்த உலகத்துக்கு வந்திருக்க, நீ என்னோட பர்பஸோட நீங்கள் முன்னாடி போகிற அப்படிங்கிறது. அந்த பர்பஸ் தான் எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு நானே உணர்ந்தது என்ன அப்படின்னா, என் கூட வந்து ஒர்க் பண்ணுற நிறைய இளைஞர்கள் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா மார்க்கெட்டிங்கில் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேருந்து பி ஸ்கூல்ஸ்லேருந்து எடுப்போம், மேனேஜ்மெண்ட் ட்ரெயினீஸ், கிராஜுவேட் ட்ரெயினீஸ். எவ்ரி இயர் 2 years தே ஜம்ப் ஜாப்ஸ். நல்லா இருப்பாங்க 2 வருஷம், ஏன்டா போகிற அப்படின்னா என்னோட பியர் என்னோட 1 லட்ச ரூபா ஜாஸ்தி வாங்குறான் சார், நான் எப்படி கம்மியாக நீங்கள் தந்தீங்கன்னா தெரியல, நான் அடுத்து இன்னொரு கம்பெனி கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ they used to switch jobs. I used to ask them, you keep jumping the opportunities, you will not go to learn anything. But sir, and for me earning is more important because I cannot go down next to my peers. So அந்த ஒரு கம்பேரிசனில் ஓடிட்டு இருந்தபோது I've decided what can I do to the youngsters who is actually making a lot of mistakes, because 10 வருஷம் நல்லா இருக்கும், 30லேருந்து 28 வயசுலேருந்து 38 வயசு ஓடலாம், 40 வயசு அந்த கேரியர் பிகம் ஸ்டாக்னன்ட். அதுக்கு மேலே போகவே முடியாது, உங்களோட ஏர்னிங்ஸ் ஆகட்டும், உங்களோட க்ரோத் ஆகட்டும், பிகாஸ் யூ ஹவ் நாட் அக்வயர்ட் த நெசசரி ஸ்கில்ஸ் டு க்ரோ பியாண்ட் வாட் யூ ஆர் சப்போஸ் டு பி. So that is where I've decided to start mentoring. So in my offices, in my neighborhoods, and I talk to more than 150 people even till today. What can I do to them, contribute so that they stick to one thing, which is learning new things on an every day. If you start upgrading your skills, you get positions. By positions, you get power. By position, you get money. So the money is a byproduct of learning. If you don't learn, if you don't acquire new skills, if you don't keep upgrading yourself, you will be outdated. I think that's the biggest learning I just wanted to give you. Hence, I'm actually doing it. So that gives a ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை பண்ணும்போது. ஏன்னா என் முன்னாடி ஒரு 2 பேர் வந்து சொல்லி நீங்கள் அவங்க வளர்றா அப்படிங்கும்போது அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அப்போது ஒரு இது ஞாபகம் வந்தது, ஏன்னா நம்மலாம் ஒரு லோட்டஸ் ஃப்ளவர் மாதிரி ஒரு லீடர்ஷிப். வாட் இஸ் லோட்டஸ் ஃப்ளவர்? லோட்டஸ் ஃப்ளவர் தண்ணியில் இருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த லோட்டஸோட ஸ்டெம்மு பெருசாக இருக்கும். அந்த லோட்டஸ் ஃப்ளவர் மேலே வரணும் அப்படின்னா அந்த ஸ்டெம்மு மேலே வராது, தண்ணி தான் மேலே வரும். நம்மலாம் அந்த மாதிரி. ஸோ the leadership is all, if you want to grow, you have to start growing people. They will make you grow. So even for a selfish reason, you cannot lift yourself. You need somebody to lift yourself. I think that's the biggest learning that I've actually learned. Start contributing to people. Make the youngsters become the future of the country. I think that's what I wanted to communicate. It's the biggest learning. As a conclusion, I want to leave a thought. நிறைய விஷயம் கேட்டிருப்பீங்க, என் மைண்டில் இன்னும் அது என்ன இருக்குது அப்படின்னா, நம்மளோட லைஃப் இஸ் லைக் அ ஸ்டோன். அந்த ஸ்டோனை வந்து சிசில் பண்ண எடுக்க செதுக்க 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 ஒரு அழகான ஒரு உருவம் வரும். அந்த உருவத்தை நம்ம போய் தெய்வமாக காடை போய் வழங்குறாங்க. அதே ஸ்டோனை சிசில் பண்ணாமல் செதுக்காமல் இருந்தால் அந்த கல் மேலே ஏறி அந்த கோயிலில் அந்த அந்த கடவுளை பார்க்கறதுக்கு போகிறாங்க. யூ கைஸ் ஹேவ் டு டிசைட் whether you want to chisel yourself and by learning and then become a god for others to worship, or be a stepping stone for somebody else to climb on it and go for it. The option is yours. I hope this message will give you some kind of a food for thought today to inspire you and to become a better leader. So once again, I thank you for the opportunity given, and so nice to thank you so much. Thank you. Thank you. நிறைய சீரியஸ் மெசேஜ் கொடுத்தாரு. ஆனால் இவர் பேசும்போது எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் வந்துச்சு. கழுத்தில் டை, வாயில் போய், கையில் பையா. உங்களை மாதிரி ஆள்லாம் எங்கள் அப்பாவுக்கு எப்படின்னா சேல்ஸ்மேனை பார்த்தா கருணை
ரொம்ப கருணை கொண்டு வருவார். அவர் ஆஃபீஸில் வேலை செய்வார். நார்மலாக சேல்ஸ் பர்சன் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வராங்கன்னா அதை கையில் காமிக்க மாட்டாங்க, இப்படி பின்னாடி வச்சுருப்பாங்க. சம ப்ராடக்ட் சார் அப்படின்ட்டு அப்படி காமிப்பாங்க. எங்கள் அப்பா என்னெல்லாம் ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சார். ஒரு நாள் கொசு பிடிக்கிற மிஷின் எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தார் ஆஃபீஸில், எங்கள் வீட்டில். நான் வந்து சொல்கிறது மிட்-90s 600 கொடுத்து வாங்கிட்டு வந்தார். நான் சொன்னேன்ப்பா இது என்னப்பா மேட்டே இல்லையாப்பான்ப்பா. இல்லைப்பா ஒரு சேல்ஸ் பர்சன் சொன்னார், பார்க்க பாவமாக இருந்தது, இது புது டெக்னாலஜியாக, ஒரு ஏரோசானிக் சவுண்டு ஒன்று வருமா, இதில் குயின்னு ஒரு சவுண்டு வருமா, அந்த சவுண்டு கேட்டோன்னே கொசு வரவே வராதான் அப்படின்னு. அப்படியாப்பா அப்படின்ட்டு ப்ளக்கை போட்டால் அது மேலே இப்போ 5 கொசு உட்காருது. அதனால் நீங்கள் இந்த கழுத்தில் டை வாயில் போயினோடனே எனக்கு டக்குன்னு எங்கள் அப்பா ஞாபகம் வந்துருச்சு. ஓகே, அகெயின் இஃப் யூ லிசன் டு ஹிம், அவரும் திருப்பி சொல்கிற ஒரு விஷயம் எத்திக்கல் பிஸ்னஸ். ஓகே, மேக் த அதர் பர்சன் சக்சீட். உங்கள் கிளைண்ட்டை சக்சீட் பண்ண வைங்க, யூ வில் ஆல்சோ சக்சீட். ஸோ தேங்க்யூ ஸோ வெரி மச் சார். உங்களை ஒரு நிமிஷம் நான் தப்பாக நினச்சிட்டேன். நீங்களும் என்ன மாதிரி ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கீங்க ஸ்கூலில். நானும் இன்ஜினியரிங்க்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. எங்கள் அம்மா என்னை எப்படியாவது கஷ்டப்பட்டு என் பையன் இன்ஜினியர் ஆகணும், என் பையன் டாக்டர், என் 2வது பையன் டாக்டர் ஆகணும்னு நினச்சாங்க. ஒரு பருப்பும் வேகலை. நானும் இன்ஜினியர் ஆகலை, என் தம்பியும் டாக்டர் ஆகலை. அவனாவது இன்ஜினியர் ஆனால். உங்களை மாதிரி தான் எலிஜிபிலிட்டி கிடையாது இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு. அந்த ஒரு வெறி தான் இன்றைக்கி மாற்றம் ஃபவுண்டேஷன் நடத்தும் போது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இன்ஜினியரிங் படிக்கணும் எங்கள் பசங்க அப்படின்னு சுற்றி இன்ஜினியரிங் காலேஜை சேர்த்து விட்டுட்ருக்கோம். சரி சார், ஓகே சார், நாளையிலேருந்து நான் வரல அப்படின்னு சொன்னேன். இல்லை இப்போவே நீங்கள் வெளியில் போகணும் அப்படின்னாரு. அதுதான் என்னால் தாங்கிக்க முடியல அந்த இடத்துல. அந்த ஸ்டெப்ஸில் உட்காந்து எனக்கு நான் அழுவலை, கதறி அழுவுறேன் ஆக்சுவலாக. அந்த தோல்வியை தாங்கிக்க முடியலை, அந்த அவமானத்தை தாங்கிக்க முடியல. இனிமேல் நம்ம லைஃப்பில் யாருமே ஃபயர் பண்ணக்கூடாதுன்னா நம்ம என்ன வாங்கணும், மனசாட்சி சொல்லுது, அப்போ நீ தான் பாஸாக இருக்கணும். யூ ஹேவ் டு ஸ்டார்ட் யுவர் ஓன் கம்பெனி. அப்போ தாண்டா அவனை யாருமே ஃபயர் பண்ண முடியாது.